வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ராம் பிரசாத். இன்றைய பதிவில் நீதிமன்றங்களுடைய அறிவிப்பை பற்றி பார்க்கலாம். நீதிமன்றங்களுடைய அறிவிப்பை பொறுத்தளவுக்கு பெரும்பான்மையானவர்கள், நல்ல கற்றறிந்தவர்கள் எல்லாரும் நினைக்கிறது என்ன அப்படின்னா, நீதிமன்ற அறிவிப்பு 3 முறை வரும், இந்த ஒரு அறிவிப்பு தானே, இதை நம்ம வாங்காமல் விட்டுறலாம் அப்படிங்கிற மனோபாவத்தில் இருக்காங்க. இது ஒரு தவறான கருத்து. நீங்கள் ஒரு முறை ஒரு நீதிமன்றத்தினுடைய அறிவிப்பை நீங்கள் வாங்காமல் இருந்தாலே, நீதிமன்றம் அந்த தகவல் உங்களுக்கு தெரிந்ததாக, நீங்கள் வேண்டுமென்றே நிராகரித்ததாக ஒரு முடிவுக்கு வாதி கோரிய, அதாவது யார் பெட்டிஷன் போடுறாங்களோ அவங்க கோரிய பரிகாரத்தை அவங்களுக்கு கொடுத்துறதுக்கான வாய்ப்புண்டு. இது உங்களுடைய ஒரு கால விரயமாச்சுன்னா உங்களுடைய தரப்பு நியாயத்தை சொல்ல முடியாமல் போயிடும். அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தை கைவிட்டு, நீதிமன்ற அறிவிப்புகள் வந்ததுன்னா உடனடியாக அதை பெற்று, என்னைக்கு அதோடைய நீதிமன்றத்தில் ஆஜராக சொல்லியிருக்காங்களோ அது ஆஜராகும். 3 அறிவிப்புகள் வரும், 4 அறிவிப்புகள் வரும் அப்படிங்கிற ஒரு மனோபாவத்திலிருந்து வெளியே வரணும். இது பெரும்பான்மையான நல்ல கற்றறிந்தவங்களுக்கு, நல்ல விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு இந்த விஷயங்கள் தெரியறதில்லை. அதற்காக தான் நன்றி.